மாப்பிள்ளைங்களா, என்ன மாமா? இந்த பரீட்சையில 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணு. சரி மாமா. அது கிடைக்குது மாமா. மத்தியானம் சாப்பாடு நிறைய வந்துரும் மாமா. திங்கிறதுல ஏறு. போடா போடாப்பா, என்ன சொல்லிட்டு இப்படி சீர்ற? மேடம் மேடம் மேடம், என்னங்க? வந்துடா மேடம். ஓ நீங்களா? என்னங்க இது கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போறீங்க? சாரிங்க. ஐயோ, உங்களை வேஷ்டிலையும் பட்டையிலையும் பார்த்தா அடையாளமே தெரியல. உங்க குழந்தையா? ஆமாங்க. கொடுங்க. வாடா குட்டி. ஓ குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, இந்த பசங்க யாரு? இதுங்களா தத்து பிள்ளைங்க. குருவாயூர் கோயிலுக்கு தானமா கொடுக்க வேண்டியதா இவன் எடுத்துட்டு வந்து தீனி போட்டு வளர்க்கிறான். இடிச்சுன்னா இது வந்துங்க என் ஒய்ஃபோட தம்பிங்க, என் மச்சிருந்தங்க. இது இந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் எல்லாம் வசதி இருக்காது இல்லீங்களா, அதனால இங்க டவுன்ல கொண்டு வந்து படிக்க வச்சிருக்கேன். எப்படி படிக்க வைக்கிறான்னு கேளுங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தான்ல, அதை கொண்டு அடமானம் வச்சு படிக்க வைக்கிறான். அதெல்லாம் டவுன் கட்டு போச்சு. அதை சொன்னாதானே ஒரு லட்சணம் மரியாதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, அடமானம் வைக்கிற அளவுக்கு என்ன கஷ்டம்? அது ஒண்ணு இல்லைங்க, என் பொண்டாட்டி கொஞ்சம் செலவு வச்சுட்டாளுங்க. இந்த கோயில் குளங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தது, அப்புறம் இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து போனது, அப்புறம் இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஊர்ல இருந்து மாமனார் பணம் அனுப்புறேன்னு சொன்னாருங்க. சொன்னாருங்க, ஆனா அனுப்பாம. அதாவது மொத்தத்துல இவன் பொண்டாட்டி பட்டை போட்டு விட்டா, மாமனாரும் மொட்டை போட்டு விட்டாரு. சும்மா ஏங்க, அந்த ஆள் தான் பணம் அனுப்புனேன்னு தெரியல, உடனே பேக் பண்ணி 2 பேரும் ஊரை பக்கம் அனுப்பிடுதானே. அதை விட என்ன வேலை இருக்கு? சும்மா பாருங்க, என் பொண்டாட்டி என்ன நம்பி இந்த பசங்களை வீட்டுல வச்சு படிக்க வைக்கிறாங்க. இப்ப மாமனார் பணம் அனுப்பலங்கிறதுக்காக நான் திரும்ப இந்த பசங்களை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், என் பொண்டாட்டியோட கௌரவம் என்ன ஆகுறது? ஒரு பொண்டாட்டியோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது புருஷனோட கடமையா இல்லைங்களா? ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். அங்காள பரமேஸ்வரியா, எப்படிமா இருக்கேன்? நான் அப்பா பேசுறேன். ஏன்பா, நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? தம்பிங்களுக்கு விட்டுட்டு போய் 1.5 வருஷம் ஆகுது. அவங்க படிப்பு செலவுக்கு பணம் அனுப்புறேன், நீங்க அனுப்பவே இல்ல. மாசம் மாசம் அரிசி பருப்பு அனுப்புறேன், நீங்க அதுவும் அனுப்பல. எங்க தாத்தா பாட்டில என்னப்பா நினைப்பாங்க? ஓங்கி குத்தன என்ன பாரு, பாப்பா ஒண்ணுமே அனுப்பி வருத்தப்படுது. ஏதாவது விளைஞ்சதை வித்து காசு அனுப்பி எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்படி கழுத்து நிறைய நகையா பண்ணி மாட்டிக்கிட்ட. இப்ப குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. யோ, உன் பொண்ணு என்ன ஒண்ணும் இல்லாதவளா? மாப்பிள்ள தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறாருல்ல, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. உன் மாப்பிள்ளையே செய்யறேன்னு சொன்னாலும் நீ உன் பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுவீங்க போல இருக்கே. இப்ப பொண்ணுகிட்ட என்ன பதில் சொல்றது? நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லு. இங்க, ஈஸ்வரி, இந்த வருஷம் விவசாயமே ஒழுங்கா நடக்கலமா. மழையே இல்ல, விளைச்சலே கிடையாது. சொல்ல போனா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சித்தி இருக்கால, அவளுடைய நகையை வித்து அடமானம் வச்சும் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிப்பா. நினைப்பதெல்லாம் நடந்து. அச்சோ, என்ன இந்த பயில்வான 2 பேர் இங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க? ஈஸ்வரி, ஈஸ்வரி வா. என்ன மாமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இவங்க 2 பேரும் கொண்டு போய் எங்காவது ஒரு ரூம்ல படுக்குவேன்னு. இங்க ஏன் படுக்க வச்ச? டிவி கிவி பாத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. டேய், ஏத்துறீங்கடா, ஏத்துறீங்கடா. மச்சான் கொஞ்சம் எழுந்துருமா. இன்னும் 4 முட்டை அவன தூக்கத்துல இருந்து இப்பதான் அவஸ்தை. நீங்க தள்ளிட்டு அங்க ஓரமா படுங்க, நான் அப்படி படுத்துக்கிறேன். இது அங்க படுக்கறியா? ஏன் இன்னைக்கு இல்ல இன்னொரு நாளைக்கு? ஈஸ்வரி, என்னங்க என்ன நோண்டாங்க? உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னல, தலையாட்டிட்டு இங்க வந்து தரையில தலைகாணி போட்டு படுத்துட்டு இருக்கிற. மனசோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸ்வரி. பசங்க படுத்துட்டு இருக்காங்கல்ல, அதானா? அப்ப இந்த பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போயிடலாமா? அங்க தாத்தா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற ரூம். என்னங்க நீங்க ஒரு குழந்தை பெத்தப்புறம் கூட ஏன் இப்படி அலையறீங்க? அலையறா? ஆமா, இதை விட வாழ்க்கையில வேற ஒண்ணும் இல்லையா என்ன? எழுந்துரு. அங்கடி மூஞ்சி திரும்ப இப்படி பாரு. உனக்கு ஏதாச்சும் மனசாட்சி இருக்கா? நீ முதல்ல என்ன சொன்ன? ஒரு குழந்தையை பெத்து பாட்டி கையில கொடுத்துட்டு அப்ப நம்ம டெய்லி சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன்ல. இப்ப திடீர்னு பல்ட்டி அடிக்கிற. அரசியல்வாதி விட மோசமான ஆளா இருக்கே. ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போயிட்டு களைச்சு போய் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் மனசுக்கு ஒரு தெம்பா இருக்கு. அடுத்த நாள் காலையில உற்சாகமா வேலைக்கு போக முடியும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தினம் தினம் வேலை வெட்டிக்கு போயிட்டு வரவனுக்கு தெரியும். இந்த பாருங்க, நானும் இந்த வீட்ல ஒன்னும் சும்மா இல்ல. காலையில எந்திரிச்சு சமைக்கணும், பசங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போகணும், அப்புறம் வந்து துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து டியூஷன் கூட்டிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு அவங்களை தூங்க வச்சு நான் வந்து படுக்கிறதுக்குள்ள என் கை கால் எல்லாம் விட்டு போகுது. ஏன் அவசியம் யாருக்கிட்ட போய் சொல்றது? என்ன போய் மனசாட்சி இல்லாதவங்கிறீங்களே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இல்ல யார் காரணம்னு கேக்குறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டு வரலாம்னு சொன்னல. நீ தானே முந்திரி கொட்ட மாதிரி முதல்ல கொண்டு வந்து இறக்கி விட்ட. இப்ப கடைசியில என்னாச்சு? சந்தோஷத்துக்கு சந்தோஷம் போச்சு, பணத்துக்கு பணம் போச்சு. இவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் வீடு கட்டுறதுக்காக ஆசையா வச்சு இந்த இடத்தை அடமான வைக்கிற மாதிரி ஆயி போச்சு. ஓஹோ, நான் கூட ஏதோ பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க முடியலங்கிற கோவத்துல தான் பேசுறீங்களோ நினைச்சேன். இப்பதானே தெரியுது என் தம்பிக்கு இந்த வீட்ல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலன்னு. இப்ப நான் உங்ககிட்ட அப்படி சொன்னாடி? ஆமா, அவங்க படிப்புக்கு எங்க வீட்ல இருந்து பணம் அனுப்பலங்கறத மனசுல வச்சு தானே இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க. ஏதா இருந்தாலும் நேர்ல பேசுங்க. டேய், ஏத்துறீங்கடா, ஏத்துறீங்க. ஒரு நிமிஷமா இந்த வீட்ல இருக்க கூடாது. பஸ் லாரி பிடிச்சு நேரா ஊர் போய் சேருங்க. அங்க கேட்டா பணம் கொடுக்க வக்கலாதவங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு மாமா கேட்டு அடிச்சு துரத்துனாரு போய் சொல்லுங்க. போங்க. எதோட முடிச்சு போடுற? நான்
இப்ப இவங்க எல்லாம் ஊருக்கு போச்சு சொன்னா இது வாயில வேற சொல்லுமா? மனசுக்குள்ள இருக்கிறதா வெளிய வரும். நானும் ஒரு குடும்பத்துல 4 சொந்த பந்தத்தோட பிறந்து வளர்ந்தவதான். யார் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் நீ எல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டேன். ஏன் என்ன நிக்கிறீங்க? போய் படுங்க போங்க. போய் படுங்க போங்க படுங்க. பெத்தவங்க மட்டும் சரியா இருந்தா நான் இப்படி எல்லார்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பேனா? ஏன் அலையறீங்க? நான் அலையறேனா? அடங்காப்பட வரைக்கும் அங்காள பரமேஸ்வரன் வேறு வச்சுக்கிறேன். உங்க அப்பா பலாப்பழம் பண்றேன். எப்படி இருக்கீங்க? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தானே. நீதான் அது. ஆமா. உன்னை தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி குடியும் கொடுத்தனமா இருக்கிறீங்களா? குடி இருக்குடா, ஆனா குடுத்தவன் தான்டா இல்ல. ஏய், இது யாருடா? என் ரெண்டாவது ஒய்ஃபுங்க. ஐயா, எனக்கு லைஃபே இல்ல, உனக்கு வைஃப். ஹலோ, ஏன் இப்படி அடிக்கிறீங்க? நீங்களா? வணக்கம் மேடம். இவன் சொன்னா எனக்கு 7 நாட்டு சனி நடக்குது, அதனால கல்யாணத்தை தள்ளி போடுங்க. சரிண்ணே. இப்ப 7 நாட்டு சனி எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கு. இதுக்கு என்னடா பண்ணுவீங்க? சனி உச்சத்துல இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு தான் உச்சத்துல இருக்குது. நாளைக்கு நைட் அவன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இப்படி வாங்க. ஓடுறாங்க பாரு. என்னாச்சு? வீட்ல வைஃப் கூட பிரச்சனையா? மேடம், உங்களுக்கே தெரியும் நான் என் ஒய்ஃப் விஷயத்துல எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டேன்னு. அவ என்ன பார்த்து சொல்றான் மேடம், நான் என்னமோ கட்டல் சுகத்துக்காக அலையிறேனாமா. நான் கட்டல் சுகத்துக்காக அலையிறேனா மேடம்? நீங்க என்ன தேடி வந்தப்ப நான் ஓடி போனவன். நீங்க எஸ் சொன்னப்ப நான் நோ சொன்னவன். நீங்க வாங்கன்னு சொன்னப்ப நான் போங்கன்னு சொன்னவன். நான் போய் அலைவனா மேடம்? உங்க வைஃப் ஏதோ தெரியாதனமா பேசிருப்பாங்க. நீங்க படிச்சவரு இப்படி குடிச்சிட்டு வந்து ரோட்ல கலாட்டா பண்ணலாமா? ஓவரா போனது. இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் அழறீங்க? உண்மையிலேயே உங்களை மாதிரி எனக்கு ஒய்ஃப் வந்திருந்தா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கு. ஆனா வந்து வாச்சா பாருங்க. 3 times தான் என் கூட பழகிருக்கீங்க. அதுக்குள்ள என் மனசு புரிஞ்சுங்க. This is my வீடு, my wife danger party. ஹாய் ஈஸ்வரி. மப்பு ஓவரா போனதுனால மேடமோட மடியிலேயே தலை வச்சு படுத்து வந்தேன். அப்படியே கபால் வாந்தி எடுத்தேன். அது அவங்க ட்ரெஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஆயிருச்சு. நீ கொஞ்சம் தண்ணி வச்சு கழுவி விட்டுறியா? ஏன் அடுத்தவன் புருஷனை மடியில போட்டு படுக்க வச்சு கொண்டு வர தெரியுதுல, இது கழுவிக்க தெரியாதா? வாயா. ஐயோ போல. மேடம், என்ன சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் ஒரு குழந்தை மாதிரி. தேங்க்யூ. அவர் தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல புலம்புற அளவுக்கு நீங்க விட்டுருக்க கூடாது. ஹோட்டல்ல சாப்பிட்டு பழக்கமில்லாத ஆம்பளைக்கு வீட்டுல வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறது சகஜம்தான். நீங்க தான் அவர் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். ஏண்டி என் புருஷன் கூட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கே சொல்லி தரியா? என் குழந்தைக்கு நீ செயின் போட்டப்பவே எனக்கு மேல டவுட் வந்தது. இனிமே அவரோட நான் உன்னை எங்கேயாவது பார்த்த கொலையா பண்ணிடுவேன். போடி. மர்டர் பண்றீங்க. போயா. வந்துட்டா பெருசா பேசுறேன். நான் சொல்றது. நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களை கை நீட்டி அடிச்சால அங்க போய் பிக்சர் பாருங்க. அவ்வளவு ஸ்டெடியா இருக்கிறேன். அவங்களை கை நீட்டி அடிக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? துரோகி. யாரு? நான் துரோகியா? ஐயோ, நீ எனக்கு துரோகம் பண்ணலையா? ஏண்டி ஒண்ணு பொண்ணு பார்க்க வந்தப்போ படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கின பொண்ணு மாதிரி சுடிதார் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி சிங்கடி 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 நடந்து வந்து என்ன ஏமாத்தினியா? அது துரோகம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திரையை கையில கொடுத்தப்போ அதை வாயில போடுற மாதிரி அப்படியே சைடுல வீசிட்டு இப்ப குழந்தைய பத்து வந்து நிக்கிறீ, அது துரோகம் இல்லையா? உன்னை விடுறே. உங்க அப்பன இருக்கிறான பலாப்பழம் மண்டையன், அவன் என்னடி சொன்னா, மாப்பிள என் பசங்களை படிக்க வைங்க மாப்பிள, நான் லாரியா அரிசி அனுப்புறேன்னு சொன்னான்ல, இது வரைக்கும் சிங்கிள் ஸ்பூன் தவிடாத அனுப்பிச்சிருக்கானா? கட்டுக்கட்டா பணம் அனுப்புறேன்னு வேற சொன்னான். ஒண்ணு அனுப்பல. வேண்டாம், ஒரு 4 நாள் காயினை உன் கிராமத்துல இருந்து உருட்டி விட்டுருந்தாலும் கூட அது நேரம் குடுன்னு ஓடி வந்து மெட்ராஸில் சேர்ந்துருக்கு. மொத்தத்துல உன் குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் குடும்பத்தை பத்தி பேசாதீங்க.
எங்க அப்பாக்கு வேணா உங்க அளவுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஏதோ சூழ்நிலை கெட்ட நேரம் பணம் காசு அனுப்ப முடியாம இருக்கும். ஆனா மனச உங்களை மாதிரி கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யற பழக்கம் எல்லாம் இல்ல. நான் துரோகம் பண்ணேன்? ஆமா, நான் இருந்த அந்த சிரிக்கையோட ஊர் சுத்த முடியாதுன்னு தானே எங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் பெருசாக்கி என்னை எப்படியாவது திட்டம் போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம்னு பாக்குறீங்க. அதெல்லாம் நடக்காது. என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளனா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு இந்த வீட்டுல ரைட் இருக்கு. வச்சுக்க. நில்லையா, எங்கேயா போற? இந்த பாரு, நான் கிராமத்து பொண்ணு, அப்பாவி பொண்ணு, என்னை ஏமாத்திட்டலான்னு மட்டும் நினைக்காத. எனக்கு இந்த ஊர்ல 4 பேரு தெரியும். அவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு இந்த ஆள் கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்துறாருன்னு உன் மானத்தை வாங்கிடுவேன். அடி, அவ்வளவு தூரத்துக்கு கொண்டியா நீ? இது பாரு, நான் கண்ட பொண்ணுங்களை வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் எப்போ வச்சிருப்பேன். ஆனா அந்த சந்தோஷத்தை ஒரே ஒருத்திக்கிட்ட, அதுவும் கட்டின பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தான் உன் முன்னாடியே சுத்தி சுத்தி வரேன். இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். போடி. எப்படி முழிப்பீங்க? அதான் பர்மனண்டா ஒருத்தி வச்சுக்கிட்டீங்கல்ல. ஆமாடி, நான் அவளை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வா. ஏன் மச்சான், உன் பொண்டாட்டி உன்னைய பஞ்சாயத்துல வச்சா கவலைப்படுத்துவேன்னு சொன்னா என்னால நம்பவே முடியலடா. இப்ப நான் ஒழுக்கமா இருக்கலையே, நான் இன்னொரு பொண்ணை வச்சிருக்கேன்னு என்ன கேவலப்படுத்தினால, ஆமா, ஆமா. இப்ப அவ எதிரிலேயே நான் வேறொரு பொண்ணோட குடும்பம் நடத்த போறேன். எது இன்னொரு பொண்ணோடயா? அதுவும் மரியாதைக்கு நல்லா இருக்கா? நீ ஒரு பியூனு, நீயே 4 பொண்ணுகளை வச்சிருக்கல, நான் 40 பொண்ணுகளை வச்சிருப்பேன்டா. ஏன்னா நான் ஒரு மேனேஜர். ராவா குடிக்காரா, ராவா குடிக்காரா. ஏய். இங்க வரானே, வரானே. நான் ராவாவும் குடிப்பேன், ரவுண்டு கட்டி குடிப்பேன். அதை அவர் அங்க இருக்காரு. ஆய்! கத்தியால குத்தி என்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? கத்தியா? நான் எங்கடா கத்தி வச்சிருக்கேன்? ஆஹா, அப்ப நான் ஓவரா தண்ணி அடிச்சிருக்கேன். உன் கையில இருக்கிற கத்தி என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றியா? ஏய், புரிஞ்சு போச்சுடா, நீ அவாடுற. டேய் இல்லடா மச்சான், ஓடுறா. ஏன் தானே? அப்படின்னா முதல்ல அந்த கையில இருக்கிற கத்தியை கீழே போடு. கத்தியா? ஓடுறேன். போட்டாச்சு. தேங்க்யூ. என்னது? இப்ப நீ என்ன செய்யற? ஃபாஸ்டா போய் எனக்கா ஒரு 4 பொண்ணுங்களை கூட்டிட்டு வா. நானா? என்ன நானா? ஆளா போய் கூட்டிட்டு வாடா போ. ஒரு போன் வருது, பேசிக்கலாம். பேசு. ஹலோ, யார் பேசுறதுங்க? இருக்காரு இருக்காரு. டேய், அவன் பேசுறாடா. ஏண்டா, என் பொண்டாட்டி எனக்கு எதிரிங்கிற அவகிட்ட இருந்து போன். ஐயோ, பொண்டாட்டி இல்ல மச்சான், மந்திரா பேசுறாடா. மந்திராவா? ஐயோ, மந்திராங்களா? நான் அறிவளம் பேசுறேங்க. எப்படி சார் இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மறுநாள் என்னோட பர்த்டே, அதை சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். வந்துடுறேன், நான் வந்துடுறேன். ஐயோ, நான் இப்ப மெட்ராஸ்ல இல்ல, ஊட்டியில இருக்கேன். இருந்துட்டு போங்க. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் லாரியை பிடிச்சி வந்துடுறேன். நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அனாவசியமா பணம் காசு செலவு பண்ணிட்டு வராதீங்க. நீங்க ஒரு ஃபேமிலி மேன், ஓகே? எனக்கு இப்ப ஃபேமிலியே கிடையாதுங்க. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன கேவலப்படுத்திட்டா. நான் இப்ப உடனே உங்களை பார்க்கணும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அழனுங்க. அப்படி இல்லாட்டி நான் உயிரோடய இருக்க முடியாது. சொல்றேன். ஆமாங்க, நீங்க மட்டும் அவனை ஆதரிக்கலைன்னா அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருங்க. நீங்க தான் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். கொடுக்குறீங்க. இது பாருங்க, லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் பாம்பே போறதா இருந்தேன், அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்காக ஊட்டியிலே வெயிட் பண்றேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். என் பொண்டாட்டி என்ன சொன்னா? என்ன? மந்திராவை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால, ஆமா. அதையே இப்பதான் நிஜமாக்க போறேன். கிளம்புடா ஊட்டிக்கு. ஏப்பா, சொர்க்கத்துல இறங்கின மாதிரி இல்ல? ஆமாடா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். என்ன ட்ரெயின் லேட்டா? ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அப்புறங்க நாங்க ஏதோ ஆட்டோ கிட்ட புடிச்சு வந்து இறங்கிருப்போம், நீங்க அவசரப்பட்டு கார்ல அனுப்பிச்சிட்டீங்களே. நீங்க என்னோட கெஸ்ட், மரியாதை பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்பங்க, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு என்ன வாடகை? ஐயோ, வாடகைலாம் இல்ல, சொந்த வீடுதான். வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். இல்ல இல்ல, கார்டன் போயிடுவோம், ஃப்ரீயா இருக்கும். சரி. நீ ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க? போய் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வா, அப்படியே குளிக்க தண்ணி ரெடி பண்ணு. சரி வாங்க. ஏய் சோன், வாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய வீடு வாங்குற அளவுக்கு அந்த தொழில வருமானம் வருது? இல்ல, இதுக்கு முன்னால அக்கா கிட்ட ஒரு சேட்டு இருந்தாரு. அக்கா மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. அக்கா மேல எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு சேட்டு போட்டு செத்து போயிட்டாரு. சேட்டு செத்தது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஏங்க, உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் இவ்ளோ பெரிய தகராறு ஆனதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை
அன்னைக்கு நைட் உங்களை வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்ணனே, அதனால ஏதாவது பிரச்சனையா? ஐயா அதனால மட்டும் இல்லைங்க, அவ என் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஜடங்க. அவளை என் வாழ்க்கையில இருந்தா தூக்கி எறிச்சிட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. வேணும்னா உங்க வைஃப் கிட்ட நான் மறுபடியும் பேசி பார்க்கட்டுமா? ஐயா அவகிட்ட நீங்க ஒண்ணு பேச வேண்டாங்க. அது ஒரு திருந்தார ஜென்மங்க. அந்த திமிர் பிடிச்ச உங்களை பத்தி என்ன சொன்னா தெரியுங்களா? என்ன? நான் என்னமோ உங்களை வச்சுக்கிட்டு இருக்கலாமா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த. அப்படியே சொன்னாங்க? ஆமாங்க சொல்றேன். அது மட்டும் இல்லமா, பஞ்சாயத்தை கூட்டி இவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டி. நான் அதுக்கு திருப்பி என்ன சொன்னேன்? நீ கூட்டி பஞ்சாயத்த, நீ பஞ்சாயத்தை கூட்டு, நான் அப்படித்தான் மந்திராவை வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு என்னங்க இருப்பா அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் காட்டணும்ல. இது பாருங்க, உங்க மேல சத்தியமா சொல்லுங்க, இனிமே அவரோட சேர்ந்து என்னால வாழவே முடியாதுங்க. கவலைப்படாதீங்க, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்பா இந்த பொண்ணோட வீட்டுக்காரரை நீ பாத்தியா? நேத்துல இருந்து காணுமாமே, இந்த பொண்ணு தவிக்கிறா. அவருக்கு ஊட்டில இருந்து மந்திராங்கிற ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சு, உடனே கிளம்பி போயிட்டாரு. அது யாருடைய அந்த மந்த்ரா? அதான்க்கா, அன்னைக்கு வீட்டு மேல பூஜைக்கு வந்திருந்தாளே அவதான். கூலிங் கிளாஸ மாட்டி பேண்ட் எல்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி இப்படி நின்னாளே. நேத்து கூட அப்படித்தான் ஒழுங்கா இருந்த மாமாவை கெடுத்து தண்ணி அடிக்க வச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தோள் மேல கைய போட்டுட்டு அவ வண்டியிலே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறா. அப்படியா? எனக்கு எப்படி ஆயி போச்சு தெரியுமா? என் நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருந்தது. எனக்கு வந்த கோவத்துல அவளை விட்டா ஒரு அரை. அவரையும் நான் சும்மா விடல, நாக்க பூனிக்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டேன். அதுலதான் சண்டை ரொம்ப பெருசாய் அவரு கோவிச்சுட்டு போயிட்டாரு. அடி பாவி, நீ ஏன் உன் தலையில இப்படி மண்ணள்ளி போட்டுக்கிட்டேடி? என்ன அக்கா, இத பாரு, ஆபீஸுக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற ஆம்பளைனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ அவர்கிட்ட போய் இப்படி ஒரேடியா ரகல பண்ணிருக்கேடி. இத பாரு, இந்த கோவத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு அவர் அந்த மந்திரா கூடவே தங்கிட்டாருன்னு வை. நீ உன் குழந்தை என்னடி பண்ணுவீங்க? ஆயுசு பூரா உன் சித்தியாடி உனக்கு சாப்பாடு போடுவா. ஆக மொத்தத்துல நீ நடுத்தெருவுல நிக்க போற ஈஸ்வரி. ஐயோ அக்கா, அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லையேக்கா. அவசரப்பட்டுட்டேனே. நான் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. அதை எப்படியாவது காப்பாத்தணும். இது பாருமா, அழாத என்ன. என் புருஷனுக்கு போன் பண்ணி உன் வீட்டுக்காரர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். கண்ணத்துல 2 போட்டே கூட்டு வருவாரு. ஏன்பா என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவர் தான் மந்திராபா கூட்டி போயிருக்காரு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்றா, என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்காரர் தான் சொல்றேன். ஏய், அவரை பத்தி தப்பா பேசுறா. அவங்க 2 பேரும் போன் பேசும்போது நான் கூட இருந்து கண்ணே, அப்ப நான் மறையனா பெருசா பேசுறீங்க. ஐயோ, இவ சொல்றத பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கே. நான் இந்த 5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? ஏமா ஈஸ்வரி, நல்லா இருந்த என் புருஷனும் உன் வீட்டுக்காரோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? ஏய், உன் வீட்டுக்காரன பெரிய யோகியமா? உன் வீட்டுக்காரர் தான் ஊரே கெடுக்கிறவரு. அக்கா புருஷன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? போயம்மா, சவுண்ட் விடாத, உக்காந்துரு. இதோ பாருக்கா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு போறோம், மாமா பாக்குறோம். அப்ப தெரிய போகுது யார் நெருப்பு எவன் செருப்புன்னு. இந்த Dress எப்படி இருக்குன்னு பாருங்க. யாருக்குங்க? உங்களுக்குதான். எங்களுக்கா? என்ன இது, நான் ஏதோ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறக்காக இங்க வந்தீங்கன்னு பார்த்தா எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல, நீங்க வரும்போது வேற Dress கொண்டு வரல, அதான் எடுத்தேன். ஆஹா மச்சான், வாடா Dress அப்படியே போட்டு பாத்துருவோம். ஏன் சார் இந்த மீதி பேட்டெல்லாம் எப்ப சார் கொடுப்பீங்க? டேய் மச்சான், இதான்டா ஃபேஷன். நம்மள ஹீரோ நினைச்சு வாங்கி கொடுத்துருக்கா. சரி, சரி. கொஞ்சம் இருவே, இந்த தொப்பிங்க ராணி போட்டு எப்படி இருக்குன்னு பாரு. பாரு பாரு பாரு. மச்சான், அப்படியே வேட்டைக்காரன் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கடா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ். அப்புறம் மச்சான், இப்போ மந்திரா நம்மளுக்கு Dress எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்மளும் பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நாளைக்கு அவங்க பிறந்த நாள் வேற வருதே. குடுக்கலாமே. ஒரு ஹோட்டல் கூட்டி போய் பொங்கல் வடை வாங்கி கொடுத்துட்டு போறது. அச்சா, அது ரொம்ப சீப்பா இருக்குண்ணா. ஒரு புடவை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப ஒண்ணு செய்யி, செவத்தப்புல இந்த புடவை வாங்கி கொடு. அது வேண்டாம், நம்ம முதல் தடவை வாங்கி கொடுக்குறோம்ல, அதனால இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு மங்களகரமா வாங்கி கொடுத்தா நல்லா ஏண்டா, இருக்கும்ல? அது என்ன கட்டின பொண்டாட்டியா? அதுக்கு போய் ஏன்டா இங்க வந்து பொண்டாட்டி ஞாபகப்படுத்துற? தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏடா வந்து 2-3 நாள் தங்கிட்டு போலாம் பார்த்தா இங்கேயே செட்டில் ஆயிரும் போல இருக்க. அதுல சரி பரவாயில்ல விடு. நானே முதல்ல நினைச்சேன், ஆனா நீ முந்திட்ட. அப்பா இந்த மஞ்சள் புடவை பேக் பண்ணுங்கப்பா. ஆமாங்க. ஏய் வருதுங்கடா, மஞ்சள் முகமே வருது. இந்த மஞ்சள் சேலைய பெருக. Dress நல்லா இருக்கே, 2 பேரும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க. அது இருக்கட்டுங்க. இந்த புடவை எப்படி இருக்குங்க? உங்களுக்காக நாளைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? சாரி. ஏங்க டிசைன் நல்லா இல்லையா? எப்ப வேற ஒரு டிசைன் எடுப்பா. ஏ பாய், ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நல்லா நிறைய கட்டிங்க. அது இல்லங்க, வேற என்ன பிரச்சனைங்க? நானும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி புடவை கட்டி குடும்ப வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாம போச்சு. அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நில்லடி.
புது புடவை கட்டிட்டு எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? புது புடவை கட்டிட்டு போனாலே ஊர் சுத்தறதா அர்த்தமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் சுரேஷ் இப்படி சந்தேகப்படுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணாதானே கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருப்ப. உன்னை காதலிச்சது பாவம். உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்த பாரு, அது பாவம். நீ வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு இருக்க பாரு, அது அதை விட பாவையா? இதுக்கு மேலே உன்னை நம்பி உன் கூட இருந்த என்னை விட போயிட்டு கறி வேற யாரும் இருக்க மாட்டான். ஏய், அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு. ஆனா என்னங்க நீங்க ஒரு தடவை போன வாழ்க்கை மறுபடியும் வராதுங்களா? இது பாருங்க, நீங்க இந்த புடவையை கட்டுற ராசி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மறுபடியும் நிச்சயமா அமையும். என்னங்க நீங்க, நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறேன். கையை கொண்டாங்க, புடிங்க முதல்ல. நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோங்க. என் மாமாவும் இவங்க வீட்டுக்காரரும் எங்க கிட்ட கோச்சிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்கள தேடிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஏன்பா போய் சொல்றேன்? சார் கிட்ட உண்மையை தான் சொல்ல. இது பாருங்க சார், எங்க 2 பேரோட வீட்டுக்காரரும் மந்த்ராங்கிற பொண்ணோட இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டாங்க. அந்த ஓடுகாலிகளை தேடி தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். நான் தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னத்த கண்டுபிடிச்ச? தெரியாத ஊர்ல வந்து நடு ரோட்ல. இது மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊரு, அட்ரஸ் எல்லாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஊரு போய் சேருங்க. வரோங்க. போங்க. ஐயோ, என்னடி இவர் இப்படி சொல்றாரு? பேசாம நம்ம ஊருக்கே போயிரலாமா? என்னக்கா சொல்ற? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவங்கள கண்டுபிடிக்காம போக கூடாது. அதான் உள்ளூர்காரங்களே தெரியாதுங்கறாங்களே. ஆமா, இப்ப இவர்கிட்ட கேட்ட மாதிரி இன்னும் 4 பேர் கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்களா? 4 பேர் ஏதோ மாய போட்டுவா. ஐயோ, சண்டை போடாதீங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க வா. வாங்க. அக்கா, அங்க பாருங்க. ஆமா, காரு. அது அந்த பொண்ணு மந்த்ராவோட காருடா. அக்கா, ஊட்டில இது மாதிரி கார் 100க்கு மேல இருக்கும். இதுதான் எப்படி சொல்ற? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வண்டியில தான் வந்தா. அந்த வண்டிக்குள்ள ஒரு குழந்தை பொம்மை இருந்தது. ஐயோ, அது ஒரு குழந்தை பொம்மை தெரியுது. ஆமா, அது அவ வண்டி தான். அதேதான். வா 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 போலாம். அதோ பாத்தியா பொம்மை? கண்டிப்பா அதே வண்டி தான். கரெக்டுக்கா. அக்கா, வண்டி இங்க பார்க் பண்ணிட்டு பக்கத்துலதான் எங்கேயோ போயிருப்பாங்க. வரட்டும், இன்னைக்கு கையும் களமா புடிச்சு அமுக்கிடலாம். பின்ன வண்டி மேல உட்காந்துக்கலாம். அப்பதான் வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படி போ. ஏறு, உட்காந்துட்டியா? இந்த பாரு, நான் இந்த கல்ல டயருக்கு முன்னாடி வச்சிடுறேன். இனி 1 இன்ச் கூட நகரவே நகராது. மச்சான், மந்திரா மந்திரா தாண்டா. எப்ப நீ வாங்கி கொடுத்த புடவை வாங்கிட்டாலோ அப்பவே உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டான். புருஷனா? ஆமாடா, உன்ன மாதிரி ஒரு நல்ல வெங்கையால புடவை வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். உன்னை அவமானப்படுத்துற உன் பொண்டாட்டி ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு தவிர வேற வழி இல்லப்பா. தெரிஞ்சுக்க, கைய கொடு. என்ன என்ன நம்ம பொண்டாட்டிப்பா. இவளுக்கு எப்ப இங்க வந்தாளுங்க? ஒருவேளை நம்ம ஊட்டிக்கு வந்து தெரிஞ்சு வந்திருப்பாளுங்களோ? அவளுக்கு உட்காந்துக்கு சைஸ பார்த்தா அப்படித்தாப்பா தெரியுது. வாயா ஓடிடுவோம். நான் இருக்க பயப்படா, நான் இருக்க பயப்படா. வரட்டுமே, வந்தா சொல்லணும்ல. ஆமாடி, மந்திரா பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க. அதுக்கு இப்ப என்னங்கிற? அவன் என்ன அவமானப்படுத்தினால திருப்பி நான் அவளை அவமானப்படுத்துறேன்? பாவோ மேட்ரு வேறப்பா. என் வாழ்க்கை அப்படி இல்ல. 15 வருஷமா ராமர்னு போய் சொல்லிக்கிட்டே கிருஷ்ணனா வாழ்ந்திருக்கேன்டா. உண்மை தெரிஞ்சுனா ஊட்டி மலை கொண்டு போய் தள்ளி கொண்டு வாழ்கையா. நான் கலியா வாயா போயிருவோம். ஜவுளி கடைக்குள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, வா. ஆஹா, ஜம்படி வர்றாளுங்கடா. வா ஓடிரு ஓடிரு. டேய் மாமாடா. என் தொப்பி மந்திரா வாங்கி கொடுத்து வாடா தொப்பி அவளுக்கு இப்ப வாடா வந்து தோணா. வா. ஓடுறாங்க. மாமா, மாமா, ஓடாதீங்க மாமா. நான் ஈஸ்வரி வந்திருக்கேன் மாமா. அங்கிட்டு முட்டு சந்திரா, அங்கிட்டு வாடா, அங்கிட்டு வாடா. ஐயோ, பாத்துட்டு பாக்காத மாதிரி போறாங்களே பாவீங்களா? என்ன 2 பேரும் ஓடிட்டு அப்படியே அங்க போய்க்கலாம். ஓடி ஓடி தாத்தா. அப்புறம் அறிவழகா எங்க? அறிவழகே பின்னால தானே வந்தா. அறிவழகா அவனுக்கு தான் வந்து பிடிக்கானே. ஐயோ விடுறா விடுறா. ஐயோ, ஐயா. விடுறா, நான் ஓட மாட்டேன். விடுறா. அதான் ரவுண்டு கட்டி பிடிச்சு தொலைஞ்சிட்டீங்களா, விட்டு தொலை. யோ, எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன? யாரா ஒண்ணா? அவன் ஒண்ணா, அதை பார்த்து நான் ஒண்ணேன். அவர் தனியா ஒருத்துக்கு என்ன பைத்தியமா? மகனே கரெக்டா சொல்லடா. உண்மையிலே அவனுக்கு பைத்தியம் தான். அவன் பொண்டாட்டி முன்னால எப்படி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து. ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டடா ராமத்த மகனே. என்னது? மாமாவுக்கு பைத்தியமா? சாதாரண பைத்தியம் இல்ல, ஈஸ்வரிக்கா மந்திரிக்கான ஒரு கொடூரமான பைத்தியம்மா. யார்டா பைத்தியம்? என்ன பண்ண சொல்ற? வராத நோய் வந்துருச்சு. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க அந்த மந்திரா தேடிதான் நீங்க வந்திருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாடி, மந்திரா தேடிதான் வந்தேன். அதுக்கு என்னடி இப்போ? டேய் டேய், டாக்டர் உன்னை என்ன சொல்லிருக்காரு? பேசக்கூடாது சொல்லிருக்காரு இல்லையா? பேசாம தொலை குழப்பிடாத. அம்மா, நாங்க மந்திராங்கிற பொம்பளை தான் தேடி வந்திருக்கோம். உனக்கு யார் சொன்னா? உங்க ஆபீஸ் பையன் சொன்னாரு. என்ன சொன்னாங்க? மந்த்ராங்கிற பொண்ணு போன் பேசினதா. டேய், இந்த மாதிரி எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு பேசணும். நாங்க மந்திராங்கிற பொம்பளை தேடிங்க வரல, மந்திராங்கிற ஆஸ்பத்திரியை தேடிங்க வந்திருக்கேன் நாங்க. ஏன் போய் சொல்றீங்க? மந்திராவை தான் தேடி வந்திருக்கீங்கன்னு மாமாவே சொல்றாரு. அம்மா, இந்த பையன் லூசு பையன். இந்த பையன் நீ என்ன சொல்றியோ அதைத்தான் அந்த பையன் திருப்பி சொல்லுவான். அத மூலம் புரிஞ்சுக்க. குடும்பத்தை
கோவத்துல உனக்கு அவனுக்கு சண்டை வந்து எப்ப நீ படுக்கையை தூக்கி வெளியே போட்டியோ அப்பவே அவன் மனசு பேதலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனையும் மந்திராவையும் ஒண்ணு சேர்த்து சந்தேகப்பட்டு பேசுற பத்தியா, அதுல மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு யாருக்கும் தெரியாம அவனை ஊட்டி குட்டி வந்து டாக்டர் வைத்தியம் பண்ண. சரி இவனுக்கு ஓரளவுக்கு சரியாயிருச்சு நம்பி ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம்னு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டி போன. அந்த கடையில ஒரு எடுபட்டவைய அவன் முண்டாட்டிய போன்ல ஈஸ்வரி ஈஸ்வரின்னு பேசினான்ல, உடனே இவனுக்கு ஓனா வந்து அவனை தூக்கி போட்டு கொலையா கொண்டுட்டான். அதாவது அந்த சரியான பாதி முறை மறுபடியும் குளோஸ் ஆயிடுச்சு. இப்ப எம்டி மண்டையா வச்சுட்டு உட்கார்ந்து அவருக்கு எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்களே. சொல்லி இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் வேலை பார்க்கிற ஆபீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பைத்தியம் தெரிஞ்சா வேலைக்கு வைப்பானா, உன்னை தூக்கி வெளியே எரிஞ்சிருவான். அப்புறம் நீ உன் பிள்ளை ரோட்ல நிக்கணும். ஐயோ இத பாருடி, என் புருஷன் நல்ல எண்ணத்துலதான் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஈஸ்வரி என்ன சொன்னீங்க? ஈஸ்வரி டேய், டேய், மச்சான், அடுத்த முன்னாடி மேல கை வைக்க கூடாது. டேய், இங்க பாரு, டேய். பாத்தியாமா, ஈஸ்வரின் பேர் சொன்னதுக்கே போட்டு அடிக்கிறானே. இவன் கூட ஒரு நிமிஷம் இருக்கு நினைச்சேன்னா கொலையே பண்ணிடுவான் அவனே. உடனே பொட்டி படி தூக்கிட்டு ஊரை பக்கம் கிளம்பு. ஐயோ மாமாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். அவர் உடம்பு சரியாற வரைக்கும் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இல்லம்மா, சொன்னா கிளம்ப போமா. மாட்டேன். அப்ப இங்கதான் இருப்பியா? ஆமா. போக மாட்டியா? என்னடா பெரிய பம்பா போச்சு. டாக்ஸி டாக்ஸி பாத்தியா. இந்த இதுல பூரா ஏத்திட்டு போய் அந்த புலிஸ் லாட்ஜ்ல இறக்கி விட்டுரு. ஐயம்மா, முத்திட்டு முத்திட்டு ஏறுங்க 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 வேமா ஏறுங்க 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 ஏறுங்க. ஏறி வேமா ஏன் இந்த லீட்டரா பாரு. ஆமா, எதுக்கு என்ன போட்டு இப்படி அனாவசியமா அடிக்கிற நீ? ஏடா இவங்க எல்லாம் பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பலாம்னு பார்த்தா லாட்ஜ் போட்டு தங்க சொல்றேன் நீ. நான் அனுப்பலாம் தான் பார்த்தேன். நீ தான் ஓவர் ஆக்ட் பண்ணி என் பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிச்சு. நீ தான் பைத்தியம் நடிச்சு சொன்ன. அதுக்கு ஒரு லிமிட் இல்ல. போல வண்டியில வா. சரி சரி, இந்த பைத்திய ஆக்டிங்க கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ பண்ணு, கொஞ்சம் அடக்கி லிமிட்டா வாசி. பின்ன பாரு. என்னடா வரைக்கும் எல்லாம் ஒண்ணாலதான் கரெக்டா பஸ்ஸ பிடிச்சு குடும்பத்தையே ஊட்டி கூட்டி வந்தாலும் நீ வாவனை கீழே போட்டு காரம் மேல ஏற வண்டிய. என்ன அவ தங்கச்சி மாறுறா மச்சான். தங்கச்சியா? தங்கச்சி தங்கச்சி ஐயோ எனக்கு எந்திரிக்க சொல்லுங்க. நல்ல பயபடியே லூசு மாதிரி சில இடத்துல பண்ணுது. லூசா இருக்கேன் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணதானே செய்வான். வருத்தப்படாத. டேய் அப்படியே இருக்கணும். அவசரப்பட்டு என் வாழ்க்கையில விளையாடாதீங்கடா. எல்லாரும் விளையாடுறதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சா அம்பட்டு பிள்ளை வெட்டி பொலி போட்டு ராஸ்கர். ஏடா வண்டி அங்கேயே நிப்பாட்டு அடுத்த பிரச்சனை என்ன கூட தெரியாம ஓடுது. அறிவில உனக்கு ஒரு நிமிஷம் என்ன சார் ஆயிட போகுது? ஒரு நிமிஷம் ஏங்க அச்சி புடிச்சிட்டேன். ஐயோ ஹத்தி ஓவரா போறானே. தங்கச்சி அங்க இருக்குடா ஐயா. அங்க ஓ இதான் என்னோட தங்கச்சியா? அப்ப இந்த புஞ்சுக்கு தான் என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டிடா. எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு பொண்டாட்டி. எனக்கு ஒரு பொண்டாட்டி. நான் கொடுத்த ஐடியா எனக்கே வினையா போச்சு. போற போக்க பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு போல் இருக்கேன். ஹலோ, என்னடா நீ எல்லாரையும் மென்டல் ஆக்கலாம், உன்னை யாரும் மென்டல் ஆக்க கூடாதா? டேய் யாருக்கிட்ட வந்து என்ன பச்ச அரஞ்சா? நீங்க எதுக்காக ஊட்டிக்கு வந்தீங்க, எதுக்கு இப்படி மென்டலா வேஷம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எது டியா? ஆமாண்டி, இந்த ஊட்டியை விட்டு நீ போறதுக்குள்ள முகத்தெரிய நான் கிளிக்கல, நான் உன் புள்ள இல்ல.